டாப் ட்ரெண்டிங் கோர்ஸான ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், ஒரு பேக் எண்ட் இருக்கணும், ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா அமேசான் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அமேசான் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணோன்னு விசிபிள் ஆகிற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொண்ட யூஐ தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றோம். நான் கொடுக்குற யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டான்னு செக் பண்ணது பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம பேக் எண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் சொல்றோம். பொதுவாகவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளா அமேசான் அப்ளிகேஷனை வெப்சைட்டா கிரியேட் பண்ணி நான் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வெப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதே அமேசான் அப்ளிகேஷனை ஒரு மொபைல் ஆப்பா கிரியேட் பண்ணி நான் ஒரு டேட்டா பேஸ் செட் பண்ணேன்னா அதுதான் மொபைல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறதுனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இந்தியாலேயே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு 3L per annum to 6.5L per annum வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் யார் யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை யார் யார் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.